ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட ஒரு 10 கொஷின், அந்த 10 கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 10 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 வினாடிகள் இருக்கும். எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 2, 4, 5, 6. ஆன்சர் 6. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன, அதோடைய 6 வகைகளை பார்ப்போம். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமேயானால் அதற்கு தொகைநிலை தொடர் என்று கூறுவர். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. கொஸ்டின் 2, மினசோட்டா தமிழ் சங்கம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் அமெரிக்கா. மினசோட்டா தமிழ் சங்கம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா. கொஸ்டின் 2, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வருந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவான யாவையே என்று கூறப்படும் நூல்? கம்பராமாயணம், பெரிய புராணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆன்சர் கம்பராமாயணம். பொருந்து செல்வமும் கல்வி பூத்தலால் வருந்தி வருந்துவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவான யாவையே என்று கூறப்படும் நூல் கம்பராமாயணம். கொஸ்டின் 4, அல்லில் ஆயின் விருந்துவரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்பத் தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல்? குறுந்தொகை, அகநானூறு, நற்றிணை, புறநானூறு. ஆன்சர் நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்பத் தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் நற்றிணை. கொஸ்டின் 5, காலின் 7 அடி பின் சென்று என விருந்தினரை வழி அனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல்? சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. ஆன்சர் பொருணராற்றுப்படை. அந்த லைன் நல்லா கவனிச்சு பாருங்க. காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னா என்ன கான்செப்ட்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 7 அடி கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்கள வர வைப்போம். அப்போ விருந்தினர்கள் மறுபடியும் அவங்க ஊருக்கு போகும் பொழுது நம்ம வழி அனுப்புவோம் இல்லையா? வழி அனுப்பும் போது அவங்க பின் செல்வோம். அந்த 7 அடி பின் சென்று நம்ம வழி அனுப்புவோம். அதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொருணராற்றுப்படையில் வருது. கொஸ்டின் 6, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? கம்பராமாயணம், கலிங்கத்துபரணி, முக்குடர் பள்ளு, பெரிய புராணம். ஆன்சர் கலிங்கத்துபரணி. அந்த காலத்துல விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு வறுமையான சூழ்நிலை இருக்கும்போது விருந்தினர் வராங்க அப்படின்னா சரியா உபசரிக்காம இருப்பது தவறு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கள் அதாவது விதைக்காக வைத்திருந்த தானியங்களை உணவா செஞ்சு விருந்தினருக்கு கொடுப்பாங்க. இந்த கான்செப்ட் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்துபரணியில வருது. கொஸ்டின் 7, காசிகாண்டத்தை இயற்றியவர் யார்? துளசிநாதர், அதிவீரராம பாண்டியர், ஔவையார், பெருஞ்சித்திரனார். ஆன்சர் அதிவீரராம பாண்டியர். காசிகாண்டம் அப்படின்னா என்னதுன்னா, காசிகாண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமைகளை சொல்றதுதான் காசிகாண்டம். அதை இயற்றினவர் அதிவீரராம பாண்டியர். கொஸ்டின் 8, காசிகாண்டத்தின் இல் ஒழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல்? ஆன்சர் 17வது பாடல். காசிகாண்டத்தின் இல்லொழுக்கம் பற்றிய பகுதி 17வது பாடல். இல்லொழுக்கம் என்பது இல்லறம். கொஸ்டின் 9,
முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர், கிள்ளிவளவன், செங்குட்டுவன், இரண்டாம் புலிகேசி. ஆன்சர் அதிவீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். கொஷின் 10. அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர். சீவலப்பேரி பாண்டி, சீவல மாறன், மாரவர்மன், மாறன் வழுதி. ஆன்சர் சீவலமாறன். அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் சீவலமாறன். இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.